ஹalleluya இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஆமென். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் உங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிளேசத்திலே சமாதானத்தினால் அவரை கல்லறையை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது சொல்றதுக்கு காரணம் என்ன? தன் கர்த்தருக்குள்ளே அனுமானமா திடப்படுத்திக் கொண்டான். சொல்றதுக்கு காரணம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-5 வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமெரிக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் இருந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து சிறியவர்களாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் திறனில்லாமல் போகும் என்றும் சத்தமிட்டும் அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் மனைவியிலே சமாதானத்தினால் அவரை கல்லறைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது பிலிஸ்தரோட இருக்கும்போது பிலிஸ்தர் விருப்பத்துனா தாவீது நாங்க என்ன பண்ணலாம், உங்களோட உத்தமனுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே பிலிஸ்தர் ராஜா, நீ உத்தமனுக்கு தெரியும், ஆளுநருக்கு தெரியுமா, நீ என்ன என்னை விட்டு போயிடு அப்படின்னு தாவீது கேட்கிறான். என்ன நல்லா இருந்தேன், நீ நல்லவனா, ஆனா என்னோட இந்த விருப்பத்துன்னு சொல்றாங்க, வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு நீ வாழ்க்கையில கட்டி கொண்டு போயிருந்தேன். பெலிஸ்தரிடத்திலிருந்து தாவீது அவங்க மனைவிக்கு வர 3 நாளுக்கு அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டாங்க. எல்லாவற்றையும் கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க, என்னோட மனைவியை கீழே கொடுத்தீங்களா, யார் காரணம், நீ தான் காரணம்னு சொல்லி கோபத்தில் காலையை கொள்ள என்று கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க பேசி சூழ்நிலை. தாவீது ஒன்றும் போச்சு, மனைவி எல்லாம் போட்டு இவனும் கருத்து. ஆனாலும் தாவீது தன் கர்த்தருக்குள்ளே அவனவனா திட்டப்படுத்தி கொண்டான். சாதாரண இந்த மாதிரி மனுஷனாக தான் வெண்ணிக்க முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆனா என்ன ஏன் கர்த்தருக்கு அந்த நேரத்தில் திடப்படுத்தி கொண்டா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் கர்த்தர் அவனுக்கு எல்லாருக்கும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை. அந்த நேரத்தில் ராஜாவுக்கு போய் ராஜாவோட பையனோட போர் செய்து கொடுத்து அவனுக்கு முடியல. ஏன்னா மனுஷன் வர மாட்டாங்க, யாராலையும் முடியாது, கர்த்தர் மட்டும்தான் முடியும். ஆமென். கர்த்தர் மட்டும்தான் முடியும். 6ஆம் அதிகாரம் படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகள் இல்லை, தன் சொத்துக்கள்லாம் சூரியன் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தன் கூட இருந்தவங்கள இவனை கல்லை கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்கம் அவன் கூட நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவன் பண்ணிக்கிறான். நெருக்கம் இந்த பக்கம் நெருக்க மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 30 தாவீது கர்த்தரை நோக்கி போதும். அவன் என்ன பண்ணா, தாவீது கர்த்தருக்குள்ள எப்படி திடப்பட்டு கொண்டானா, முதலாவது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். பிரச்சனை தான், போராட்டம் தான், நம்ம வாழ்க்கையில அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம இருக்குது, சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம், இல்லை கொள்ளையடை கொண்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தால் ஏதாவது கஷ்டமா இருக்கலாம். அந்த நேரத்தில் என்னன்னா கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். நாளே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது தன் கர்த்தருக்கு
திடப்படுத்தி கொள்ளலாம். உன் வாழ்க்கையில அதே மாதிரி கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமா, இடத்துல பைபிள் இல்லை, எதுவுமே இல்லை. பைபிள் இருந்துச்சு, அங்கே வீட்டுக்கு வந்தான், எதுவுமே இல்லை, மொபைல் மட்டும் தான் இருந்தது. இதுவரை வார்த்தை கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலில் பேனாவதில் எதுவும் இல்லை, வீட்டில் இருக்குங்க வார்த்தை கொடுக்கலாம். தாவீது கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினா உனக்கு சூழ்நிலை தான் நீ திடப்படுத்திக்கிட்ட. அவ்வளோதான், இன்னும் சொல்லணும்ல. என்கட்சி ரோட்ல யாருமே இல்லை, அடிச்சு அடி எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, கர்த்தர் மட்டும் தான் கூட இருந்தாரு. ஆமா, அவர் மட்டும் தான் கூட இருந்தாரு. கர்த்தரை திருப்பி வண்டிக்கு எந்த சேதமும் இல்லை. எங்களுக்கு அளவுதான், ஆனா அவங்களுக்கும் பிராக்சர். ஆனா எல்லாம் சொல்றாங்க, இன்னும் ஒரு நூல் தப்பு இருந்தா நீங்க 2 பேரும் எடுத்துக்க மாட்டீங்க, பீஸ் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு நெருக்கம் ரொம்ப அவங்க சொல்றாங்க. அங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன மேல இருக்கிறவங்க எழுதாங்க, அவங்க மேல சத்தம் விட்டு எழுதாங்க, ஓணும் சத்தம் விட்டு எழுதாங்க. ஆமா, அந்த வண்டி ஃபுல்லா மேலதான், கீழே வண்டி ஃபுல்லா மேலதான் இருக்குது ரோட்ல. திரும்பி பார்க்குற சிஸ்டர் காணும், திரும்பி பார்த்தா ரோட்ல அப்படி கொண்டு வந்துருக்காங்க. தூக்கி பார்த்தோம்னா அப்படியே ரத்தம் அப்படியே பைக் மாதிரி வருது. மேல போய் எழுதுறேன் அப்படின்னு எழுது. கட்டதான் பாதுகாப்பு சொல்லல, ஒன்றும் இல்லை. வீட்டில் புஸ்தகம் சும்மா வந்து ஒரு டூரோ பிக்னிக்கோ ஒரு ஷாப்பிங்காக போல வந்தோம். கட்டத்துல கொஞ்சம் பாதுகாப்பு நடத்த முடியும். நான் நாட்டில் சொல்றேன்னா திரும்ப எனக்கு மலைக்கு காய்ச்சல் 4 மணி நேரம் பண்ணிக்கணும், வெற்றி தான் படுத்துருக்கணும். ஆனால் கட்டளை பாருங்க, வார்த்தை கொடுக்கணும், நடக்க முடியாதான், இருந்தாலும் நடக்க வந்துருக்கிறேன். கட்டளை கலந்து வார்த்தை தாவீதை தன் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டது போல வாழ்க்கை நஷ்டம் வந்திருக்கலாம், குழந்தை இழந்திருக்கலாம், சிறைப்பிட்டு கொண்டு போயிருக்கலாம், சாப்பிட்டா வஞ்சகத்தான் நம்மளோட பொருளுக்கு சேதம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுமா, கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ள முடியுமா தவிர மனுஷனுக்கு போய் ஆளுக்கு சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க உண்மைதான், ஆனாலும் அதை நம்ம திடப்படுத்தாது. கர்த்தர் வார்த்தை போதாரு, நீ திடப்படுத்திக்கோ சொன்ன உடனே சமாதானம் ஆச்சு. நன்றி அப்பவே சொன்னேன், நன்றி சொல்ல ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. எல்லாருமே அந்த ஆபரேஷன்ல போயிட்டு மாற்றி எல்லாத்தையும் ஹோமஸ் வச்சு அடுத்த நாள் கம்மி பண்ணலாம். ஆனால் சிஸ்டர் வெளியே வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்கறாங்க, அவன் டாக்டர் கேட்கறாங்க, அவங்க சொல்றாங்க தெளிவா இருக்காங்க, நைட்டு வந்து தெளிவா இருக்காங்க, ஹோமஸ் வச்சு போல நைட்ல அப்பவே தெளிவா இருக்காங்க. வெளியே வரும்போதே ஆண்டவரே நன்றி சொல்லி வராங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்படுற ஆண்டவரே, எவ்வளவு திருவாதுங்க ஆண்டவரே, திடப்படுத்தி சொன்னாங்க. நன்றி சொல்லு, ஏதோ ஒரு காரணம் பரவாயில்ல நன்றி சொல்லி இருந்து நம்ம என்ன குறைஞ்சு போக மாட்டோம். கட்டு பேட்டுக்காக கூட கட்டு அந்த தாலி பாருங்க, நெருக்கப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்து போனான், சிறைப்பிட்டு கொண்டு போனார்கள், கொள்ளையடிக்கப்பட்டாங்க. கர்த்தர் பாருங்க, கொள்ளையடிக்கப்பட்ட ஜீவனை கர்த்தர் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த உலகத்திலே ஆத்மா விளையாட்டு எதுவுமே கிடையாது. எங்களை ஆத்மா கொண்டு போன ஜீவனை கர்த்தர் திரும்ப கொண்டு கொடுத்திருக்கிறாரு. கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 30:8 கர்த்தரை நோக்கி நான் போலாமா தொடரலாமா வேணாமா கேட்கிறான். ஓ எல்லாத்தையும் திருப்பி கொள்ள ஓ அப்படிங்கிறார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 17 வசனம். அவர்களே தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். வெட்டவர்கள் மேல் ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவீது என்னன்னா கர்த்தருக்கு திடப்படுத்திக் கொண்டான். அதுக்கு காரணம் அவன் கர்த்தர் நோக்கி போகணும். 2வது காரியம் என்னன்னா அவன் சாயங்காலம் ஒடுங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும். ஆமென். நம்ம ஊர்லாம் ஒரு நாள் காலையில் ஒன்று சாயங்காலத்தில் ஒரு நாள். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் தான் ஒரு நாள். சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள். அது அவனுக்கு கணக்கு ஒரு நாள். அப்போ இவன் சாயங்காலம் மறுநாள் சாயங்காலம் என்ன பண்ணிக்கலாம், யுத்தம் பண்ணியிருக்கிறான். அவனை தோற்க அவன் விரட்டி அடிக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், யுத்தம் பண்ணியிருக்கிறான்.
வாழ்க்கையில நம்ம ஜெபத்துல உனக்கு கிடைக்கிறத இன்னும் ஜெபத்தை விடக்கூடாது. சும்மா இவன் நாளைக்கு ஜெபம் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு தேவை இருக்குதா அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆமா கீபுக்கு பேர் பலான்னு பேர். பலா அப்படின்னா உருட்டுதல் அர்த்தம். உருட்டுதல் உருட்டுதல் நம்ம உள்ள பார்த்துருக்கோம். உள்ள ரோடு போகும் தெரியுமா? இந்த கிரவுண்ட்ல சவுண்ட் இருக்கு உள்ள வச்சு கனமா இருக்கும். அந்த ஓட்டம் டிரைவர் தெரியும் அந்த ரோடு எப்போ சாம்பாகும் அப்படின்னா ஊட்டிகிட்டே இருப்பான். பேக்காக இருப்பான். அந்த கல்லூரி உள்ள என்ன ஆகும் அப்படியே அவங்க வந்து அப்படியே நாட்டாகும். இதுதான் ஜபம். நமக்கு கிடைக்கிற வரைக்கும் உருட்டிகிட்டே இருக்கும், ஜெபிச்சுட்டே இருக்கும், விடக்கூடாது. அதான் காலையில் இருப்பாரு காலையில் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஏதோ 2 பேருக்கு என்ன போதும் அப்படி இல்லை. ஒருத்தர் இருக்கக்கூடாது. தப்பிச்சு போனாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணா அவன் வெற்றி பெற்றான். எல்லாத்தையும் போனஸ் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணா திருப்பி அடிச்சான், திருப்பி கொண்டு வந்தான். வாழ்க்கையில ஜெபத்துல விடாது ஜெபிக்க வேண்டும். காலையில் கூட அந்த கோர்ஸ் நம்ம வந்து கோர்ஸ் செய்யணும், இப்போது கோர்ஸ் பண்ணணும். ஒரு வாழ்க்கை கொண்டு போன சரிப்பட்ட பொருட்களை எதிர்க்கலாம். சாதாரண ஏற்படாத சேர பண்ணிக்கலாம். அதே நம்ம கவலைப்படக்கூடாது. கட்டத்தை விடப்படுத்தணும். அது மீட்டெடுப்பதற்கு இன்னொன்று திரும்ப ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கிடைக்கிறவரை ஜெபம். ஆமென். கிடைக்கிறவரை ஜெபம். ஆமென். கிடைக்கிறவரை. ஆமா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18 19. 1 சாமுவேல் எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விட்டுவிட்டார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமா நம்ம ஜெபத்தை எல்லாத்தையும் திருப்பி கொள்ளணும்னா விடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். கஷ்டமா இருக்கும் உண்மைதான். எதுவுமே மட்டும் எல்லாம் இங்கே சரிப்படுத்தி கொண்டு போனது கொலையாட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை முறை சாத்தனாக சரிப்படுத்தி கொண்டு வருகிறான். உங்களோட ஆமைக்கு வாழ்க்கையோட கொலையாட்டு கொண்டு வருகிறான். அதை திருப்போம்னா இன்னொன்று விடாமல் ஜெபிக்க வேண்டும். அவனோட யுத்தம் பண்ண வேண்டும். அவைக்குரிய வாழ்க்கை தேடி பூமிக்குரிய வாழ்க்கை தேடி எல்லாவற்றிலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் விடாமல் ஜெபிக்க வேண்டும். ஊட்டி ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஒன்று கூட அவன் உதவித்தான். எல்லாவற்றையும் நான் திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதை சொன்ன நீ எல்லாவற்றையும் என்னோட திருப்பி கொள்ளுங்க. அமீனாகவே எல்லாவற்றையும் உனக்கு இருக்கிற பேலன்ஸ் இருந்து அவை அப்போது ஆத்மா சொல்றேன். அதுக்குரிய எல்லா பேலன்ஸ் இருந்து கொலைக்கூடிய எல்லா செயல்படக்கூடிய எல்லாவற்றையும் என்னோட திருப்பி கொள்ளுங்க. இதுக்கு மேல ஒரு மேன்மை இருக்குங்க. ஆமே. ஆமா நினைச்சு சோம்பு போட்டு என்னடா பண்ணுது சோம்பு வச்சுப்பாரு அப்படியே கிடையாது. நான் சோம்பே போகல. கருத்து வார்த்தை வந்ததுக்கப்புறம் சோம்பு போகல. தைரியமாக தான் இருக்கிறேன். உங்களை தைரியப்படுத்துறேன். ஆமே. எந்த காலத்துக்கும் எந்த நேரத்திலும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. சோர்ந்து போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ரெண்டா விடாமல் ஜெபிங்க. வெற்றி நமக்கு தான். ஆமே. எந்த காரியம்லாம் சரி ஆனால் ஜெபிச்சுமா கொஞ்சம் 1 வருஷமாச்சு 2 வருஷமாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஜெபமே பண்ணுறதுன்னு சொல்றீங்களா? விடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெற்றி கொடுப்பாரு. கர்த்தர் வெற்றி கொடுத்து ஒரு சேவை கொடுப்பாரு. ஆனால் நீங்க ஆமி எவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க கோர்ஸ் பண்ணி பார்த்தா கர்த்தர் உங்களே பார்க்கிறாரு. உங்களுக்கு எதை கொஞ்சம் இருக்க போதுமா அதான் காரியத்தை பண்ணி பார்த்தா முடியல. அப்போ நீங்க ஜெபிக்கிறதுக்கு காரியத்தான் வேணும். ஒரு வெறி வேணும். அந்த அடங்கி ஆகணும்னு சொல்லி வெறி கூட நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். அவன் பண்ணுமா ஜெபிச்சு பார்த்தா கிடைச்சிருக்காரு வெற்றுமா கர்த்தர் பார்ப்பாரு. அவனுக்கே நம்ம இல்லை ஜெபம் பண்ண விட்டான். எப்படி கொடுப்பாரு ஆண்டவர்? அது பிள்ளைதான் அது கிடைக்கும். ஆமா அந்த பிள்ளை பசியா இருக்க குழந்தை ஆனால் நல்லா வந்து தாய்க்கு எப்படி தெரியும்? அது நினைச்சு தூங்கிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. ஆனால் குழந்தைங்க என்ன பசி ஆனால் அழுகிறது இல்லை. ஆனால் பசி இருந்த குழந்தை பாருங்க வீடு கற்று வாக்குங்க. அம்மா எங்கெல்லாம் ஒரு பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஜெபத்தில் அந்த மாதிரி தான் கர்த்தர் எழுதணும். அம்மா மாதிரி விடக்கூடாது. கர்த்தர் உலகத்தை அசைக்கணும். நம்மளுடைய ஜெபம் அப்படி ஜெபம் இருக்கணும். தொடர்ந்து கட்டணும். அசைத்துட்டு இருக்கணும். உருட்டுதல் படாது உருட்டிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது பிடித்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் எடுக்கணும் முடிக்கிறேன்.
லூக்கா 12ஆம் அதிகாரம் சோர்ந்து போகாமல் எப்போ ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு ஊமை சொல்லியிருக்கிறார். ஆமா, ஒரு விதவை தாய் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று யார் போறாங்க? நியாயாதிபதிக்கு போறாங்க. அந்த நியாயாதிபதி விதியை பார்த்து இதுக்கு என்ன நமக்கு அசிட்ட பண்ணி அதுக்கு நியாயம் தெரியுதில்ல, ஆனா நம்ம விடுறதில்ல. இவனுக்கு கிடைக்கவே என்ன டெய்லி போகுது, நியாயம் சார் டெய்லி போவாங்க, வருஷத்துக்கு போய் இருப்பாங்க. நம்ம பார்த்தா சொல்லுவோம் அதுதான் மனது இப்படியே போயிட்டு நாம நினைச்சு பார்த்தான். நாங்க தேவனுக்கு பயப்படாதவங்க அசிட்ட பண்ணப்பட்ட இப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணுது தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. இனி நம்ம தொந்தரவு பண்ணாத நாம என்ன பண்ணணும்? நியாயத்தை கொடுக்கணும். அப்படியே இரவும் பகலும் கூப்பிட்டு நமக்கு கர்த்தர் நியாயக்காரர் இருப்பாரோ? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை கொடுத்து இருக்கணும், தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நாள் ஜெபிச்சுட்டா அவங்க போனா கிடையாது, நம்ம கிடைக்கிறதே இருக்கணும், ஜெபிக்கணும். ஆமீன். அதான் பலால் இந்த வார்த்தை வந்தோடனே இந்த அப்படியே ஆயிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையை செப்பணும்னா கூட்டிகிட்டே இருக்கணும். சப்பாத்தி தான் முடியுங்க இல்லை, சப்பாத்தி போடாமல் இருக்குங்களா? எப்படி ஒரு பக்கம் மேலும் பழமாக போடுவீங்களா? நல்லா போடுவீங்க, நல்லா மேடு பழம் அங்கே லெஃப்ட் ரைட் லேட் அப்படியே விட்டு அந்த கோலம் விட்டு அப்படியே புதுசு புதுசு ஏன் அப்படியே புஷ்பம் 2-3 கூப்பிட்டு போகிறது நல்லா வரல. நம்ம கவர்மெண்ட் அப்படியே மேலே கூப்பிட்டு போகிறதா? நம்ம ஜிபா அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக விட்டுற வரையும் குட்டி போட்டாக்கா நல்ல ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில என்ன தேவையோ அதற்காக ஜிபிச்சு கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் இருக்கிற பலன் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கட்டாட்ட எதிர்பார்க்காது. அப்ப தாவீது தன் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். நம்மளுக்கான நம்ம வாழ்க்கை எதெல்லாம் சரி கர்த்தருக்கு திடப்படுத்தணும், அவரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும், போராடணும், எல்லா விதமா திருப்பி கொள்ளணும், இழந்திக்கணும்.